All glory be to God. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை சபையார் அனைவரும் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். Here the word of God says, sin is lying at the door. நன்மை செய்யாத ஒரு மனிதன் வீட்டின் வாசற்படியில் தீமையே சிந்தித்துக் கொண்டு தீமையே செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிலே வாசற்படியில் பாவம் படுத்திருக்கும். நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன், விசேஷமாக வாசற்படியில் எது படுத்திருக்கும்? எஸ், நாய் படுத்திருக்கும். வாசற்படியில் நாய் படுத்திருக்கும். நாம் அந்த நாயை விரட்டலாம், அடிக்கலாம், துரத்தலாம், அது மீண்டும் அங்கு வராது. அதே நேரத்தில் அந்த நாயை பார்த்து ஜூ 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 என்று அழைத்தால், வாசற்படியில் படுத்திருக்கும் நாயை நாம் கொஞ்சினால், அதோடு கூட நட்பு வைத்தால், அது என்ன செய்யும்? வாசற்படி விட்டு விட்டு ரூமுக்குள்ளே வந்துவிடும். ரூமுக்குள்ளே வந்துவிட்டு என்ன செய்யும்? நம் மீது ஜம்ப் பண்ணும், நம்முடைய ட்ரெஸ்ஸை அழுக்கப்படுத்தும். அதையே நீ ஓடி போனாயே அப்படின்னு விரட்டினா, அதை துரத்தினா வீட்டுக்குள்ளும் வராது, நாம் ட்ரெஸ்ஸையும் அழுக்க பண்ணாது. அது போலதான் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது. அதை நீங்கள் தான் விரட்டணும். இல்ல அதோடு கூட நட்பு வைத்தால், அதோடு கூட கொஞ்சினால் அது உள்ளே வந்துவிடும், உங்களை நாசப்படுத்திவிடும். பிரியமானவர்களே, நீங்க உங்க இருதய கதவை இந்த பாவத்திற்கு திறந்து கொடுக்காதீர்கள். நீங்கள் உங்கள் இருதய கதவை இந்த பாவத்திற்கு திறந்து கொடுத்தால் என்ன நடக்கும்? உங்களை தீட்டுப்படுத்தும், உங்களை டிஃபீட் பண்ணும், உங்களை தோல்வி அடைய செய்யும், and finally destroy it, உங்களை அழித்துவிடும். ஒரு தீர்மானம் ஒன்று எடுங்கள். வீட்டில் படுத்திருக்கும் அந்த பாவத்தை நான் விரட்டுவேன். என் இருதய கதவை திறந்து கொடுக்க மாட்டேன். நான் இருதய கதவை திறந்து அதை அழைத்தால், அதோடு நட்பு வைத்து உறவு வைத்தால், அது என்னை தீட்டுப்படுத்தும், அது என்னை தோல்வி அடைய செய்யும். இறுதியில் என் வாழ்க்கையை, என் நற்பெயரை அழித்துவிடும். தயவு செய்து பாவத்திற்கு உன் இருதய கதவை திறந்து கொடுக்காதீர்கள். இரண்டாவதாக, வாசற்படியில யார் இருப்பார்கள் சொல்லுங்க பார்க்கலாம்? கடன்காரர்கள், கடன் கொடுத்தவர்கள், கடனை வாங்க, அந்த கடனை வசூலிக்க அங்கு வாசற்படியில் வந்து நின்று கொண்டிருப்பார்கள். அதனால்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கடன்கார மாதிரி ஏண்டா வாசற்படியில் இருக்கிற? கடன் கொடுத்தவன் கடனை வசூல் செய்ய வாசற்படியில் இருக்கிறான். வேறு வார்த்தையில் சொன்னால், டெவில் வாசற்படியில் இருக்கிறது. கர்ஸ், சாப வாசற்படியில் இருக்கிறது. பிசாசு வாசற்படியில் இருக்கிறது.
பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டுக்குள் இருப்பவர்களை எப்பொழுதும் வாசற்படியில் இருக்கிற அந்த டெவில் இருக்க, அந்த கர்ஸ் இருக்க, அதை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். அவர்களை இக்கட்டிலே மாட்டிவிடும், அவர்களை கஷ்டத்திலே மாட்டிவிடும். அதற்கு தான் அது வாசற்படியிலே காத்திருக்கிறது. ஏன் வாசற்படியிலே அது காத்திருக்கிறது? நீ வீட்டு விட்டு வெளியே போகும்போது அதை தாண்டி தான் போகணும். உன்னை பின்தொடரும், உன்னை பற்றி கொள்ளும், உன்னை அழித்து விடும். வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ளே வரும்போது நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அது உன்னை பற்றி கொண்டு உன்னை பயமுறுத்தி கஷ்டப்படுத்தும், எப்பொழுது பயமுறுத்தும். ஆகவே வாசற்படியில் இருக்கிறதை நீங்கள் தான் விரட்ட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பாவம், சாபம், டெவில், கர்ஸ் வாசற்படியில் படுத்திருக்கும். ஏன்? வீட்டுக்குள் இருப்பவர்களை கஷ்டப்படுத்த, இக்கட்டுகளை கொடுக்க, துன்பத்தை கொடுக்க, அழிக்க, நற்பெயரை குலைக்க, பயமுறுத்தாத வாசற்படியிலே காத்திருக்கிறது. தேவன் இங்கு அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தை எப்பொழுது தேவன் யாரிடத்தில் எந்த சூழ்நிலையிலே சொன்னார், அதை தான் நாம் இப்போ இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது என்கிறதை எப்பொழுது தேவன் அங்கு சொன்னார்? பிரியமானவர்களே, காயின் அண்ணன், ஆபேல் தம்பி, இந்த இருவரும் தேவனுக்கு காணிக்கை செலுத்த வந்தார்கள். இருவரும் தேவனை மதித்தார்கள், இருவரும் தேவனை கனப்படுத்தினார்கள். காயின் விக்கிரக ஆராதனைக்காரன் அல்ல, மெய்யான தேவனுக்கு தான் காணிக்கை கொண்டு வருகிறான். ஆனால் அப்படி காணிக்கை கொண்டு வருகிற நேரத்திலே தேவன் காணிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு, தேவன் காணிக்கை அங்கீகரிப்பதற்கு முதலாவதாக இருதயத்தை பார்க்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஆரம்பத்திலே, துவக்கத்திலே சொல்லுகிறார், காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. காயின் தேவனுக்கு காணிக்கை செலுத்த வருகிறான். அப்பொழுது தேவன் எதை முதலாவதாக பார்க்கிறார்? காணிக்கை செலுத்துபவர்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். இரண்டு காரியம், மோட்டிவேஷன் இன் யுவர் ஆஃபரிங். எந்த நோக்கத்தோடு காணிக்கை கொண்டு வருகிறான்? நம்பர் 2, ஆர்ட் இன் யுவர் ஆஃபரிங். இருதயம் எப்படி இருக்கிறது? காணிக்கையிலே ரெண்டு காரியத்தை தேவன் பார்க்கிறார். ராங் மோட்டிவேஷன் இருக்கக்கூடாது, ராங் ஆர்ட், இருதயம் கேடு கெட்டு இருக்கக்கூடாது. ஆனால் காயின் கொண்டு வரும்போது காணிக்கையை வேதம் சொல்லுகிறது, காயின் brought some of his fruits of his soil. விளைச்சலின் சில கனிகளை கொண்டு வந்தான். தேவனுக்கு காணிக்கை செலுத்த வரும்போது கேர்லெஸ் ஸ்பிரிட்டோடு கொண்டு வருகிறான், நிர்விசாரமாக காணிக்கை கொண்டு வருகிறான், பயபக்தியோடு கொண்டு வரவில்லை. தேவ மக்களே, நீங்க காணிக்கை தேவனுக்கு செலுத்துவதற்கு முன்பதாக முதலாவது காணிக்கை அங்கே வைத்துவிடு. முதலாவதாக உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி, பின்பு முதலாவது ஒப்புரவாகி, சமாதானமாகி, ஒற்றுமையாக இரு, பின்பு
காணிக்கை செலுத்து. காணிக்கை செலுத்தும் போது தேவன் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயம் எப்படி இருக்கிறது? காணிக்கை செலுத்துகிற தேவ ஜனமே, உங்க இருதயத்தில் அசுத்தம் இருக்கிறதா? நீதிமொழிகளை நான் வாசிக்கிறோம், துன்மார்களுடைய காணிக்கையை அவர் அருவருப்பாக நினைக்கிறார். உங்க காணிக்கை, நீங்க துன்மார்க்கத்தோடு வாழக்கூடாது. காயினை முதலாவதாக அங்கீகரிக்கவில்லை. என்ன பயபக்தி இல்லை, ராங் மோட்டிவோடு வருகிறான். ராங் ஹார்ட், ஏதோ கேர்லெஸ், நிர்விசாரம், பயபக்தியோடு கொண்டு வரல. ஆகவே தேவன் காணிக்கையை அங்கீகரிப்பதற்கு முன்பதாக அவன் இருதயத்தை பார்த்து அவனையே அங்கீகரிக்கவில்லை. அதுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவன் முதலிலே காணிக்கை கொண்டு வருவருடைய இருதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆபேலை பாருங்கள். ஆபேலுடைய வாழ்க்கையிலே சற்று வித்தியாசம் இருக்கிறது. தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கிறார். தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார். ஆபேலுடைய காணிக்கை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆபேல் காணிக்கை செலுத்தினதினாலே அவனை நீதிமான் என்று சாட்சி கொடுக்கிறார். ஏன்? ஆபேல் என்ன அப்படி செய்துட்டான்? பிரியமானவர்கள், அநேகர் என்ன சொல்றாங்க, ஆபேல் தன்னுடைய மந்தையில் இருந்து ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்தி காணிக்கை கொடுத்தான் என்று. ரத்தத்தை செலுத்தினான். காயின் அப்படி செய்யல. நான் சொல்லட்டுமா? ஆப்பிள்ல ரத்தம் இருக்கு, கனி மாதுளம்பழத்துல ரத்தம் இருக்கு, எல்லா பழ வகைகளிலே ரத்தம் இருக்கு. அது அவனுடைய வியாபாரம், அவனுடைய தொழில். வயல்வெளியில வேலை செய்கிறான். அதிலிருந்து கொண்டு வந்ததினாலே தேவன் அவனை நிராகரிக்கவில்லை. ஏன் காயினுடைய காணிக்கையை நிராகரித்தார்? அவன் இருதயம் ராங் ஹார்ட், தவறான இருதயம், துன்மார்க்கத்தோடு இருக்கிறது. ஆகவே அவனை அங்கீகரிக்கவில்லை. அதன் பிறகு அவன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆபேலை பாருங்கள். ஆபேல் காணிக்கை செலுத்துவதற்கு முன்பு அவன் ஒரு காரியம் செய்து இருக்கக்கூடும். அப்ப இருந்தது மொத்தம் 4 பேர் தான், மொத்தம் 4 பேர் தான். 1 ஆதாம் விழுந்து போனவன், 2 ஏவாள் வஞ்சிக்கப்பட்டவள், இப்போ காயின் புத்தியீனமாக, புத்தி அற்றவனாக, அவசரப்பட்டு பயபக்தி இல்லாமல் ஏதோ கொடுத்து விட்டான். நான் ஒன்று சொல்றேன், புத்தி இல்லாதவன் தான் சொந்த தவறில்ல பாடத்தை கற்றுக்கொள்ள மாட்டான். தான் செய்து எல்லாம் நல்லதுன்னு சொல்லுவான். ஒரு சாதாரண மனிதன் தான் சொந்த தவறில் இருந்து பாடத்தை கற்றுக்கொள்வான். அடடா, நம்ம தப்பு செய்துட்டோம், இனிமேல் கொண்டு இந்த தப்பு செய்யக்கூடாது. ஞானமுள்ள ஒரு மனிதன் இருப்பான். மற்றவர்களுடைய தவறை பார்த்து, மற்றவர்களுடைய வீழ்ச்சியை பார்த்து அதில் இருந்து ஒரு லெசனை கற்றுக்கொள்வான். அப்போ இந்த இடத்தில் ஆபேல் ஞானமுள்ள ஒரு மனிதனாக செயல்பட்டான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க சாதாரணமான மனிதரா? நீங்க தப்பு செய்துட்டீங்க, அது உணர்றீங்களா? அதிலிருந்து ஒரு லெசனை கற்றுக்கொண்டீர்களா? இனி நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்கள். அல்லது நீங்கள் ஃபூலிஷ் மேன், புத்தி இல்லாத மனிதன், நான் செய்தல கரெக்ட், அது யாருக்கு தப்புன்னு சொல்றது, எது வந்தா நான் பார்த்துக்குவேன், லெசனை கற்றுக்கொள்வதில்லை. thirdly, wise man, மற்றவர்கள் செய்த தவறை, வீழ்ச்சியை பார்த்து அதிலிருந்து ஒரு லெசனை கற்றுக்கொள்வான். ஆபேல் ஒரு வைஸ் மேன்.
இவன் யோசிக்கிறான், எங்க அப்பா விழுந்து போயிட்டாங்க, எங்க அம்மா வஞ்சிக்கப்பட்டாங்க, அவர்கள் தேவனுடைய மகிமை பார்த்தவர்கள், தேவனோடு கூட நடந்தவர்கள். ஆனால் செய்த தவறினாலே மகிமையான தெய்வீகத்தை இழந்து விட்டார்கள், ஏதேன் தோட்டத்தை இழந்து விட்டார்கள். நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன். என் தகப்பன், என் பெற்றோர் இழந்த தெய்வீக மகிமையை, தெய்வீக இன்பத்தை, தெய்வீக மேன்மையை நான் பெறுவேன் என்று அவன் வாஞ்சித்தான். பெற்றோரின் தவறில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, அவன் கேட்கிறான், ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் ஒன்று எழும்புகிறது. எபிரேயருக்கு நிருபம் தயவு செய்து நீங்கள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது. விசுவாசத்தினாலே மேன்மையான பலியை செலுத்தினான். அந்த தேவனை பார்த்து கேட்கிறான், என் பெற்றோர்கள் தேவரீ உம்முடைய மகிமை இழந்தார்கள், மகிமையான தோட்டத்தை இழந்தார்கள், மகிமையாக உன்னோடு கூட நடந்தார்களே, மகிமையான சத்தத்தை கேட்டார்கள், அதை இழந்தார்கள். நான் அப்படி இருக்கக்கூடாது. உன் சத்தத்தை கேட்கணும், மகிமையை பார்க்கணும், உன்னோடு கூட நடக்கணும். நான் இப்பொழுது காணிக்க செலுத்த வருகிறேன். உள்ளே ஒரு விசுவாசம் உருவாகிறது. அந்த விசுவாசத்தை கிரியிலே காண்பிக்கிறான். ஜெபிக்கிறான், உள்ளே விசுவாசம் வருகிறது, உள்ளே விசுவாசம் இருக்கிறது என்று அதை மூடி மறைக்கவில்லை, அதை கிரியிலே காண்பிக்கிறான். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆவி இல்லாத சரீரம் சத்தது, அதே போல கிரியை இல்லாத விசுவாசம் சத்தது. இங்க ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடியில எல்லா ஆர்கன்ஸ் இருக்கு. ஹார்ட் இருக்கு, லிவர் இருக்கு, லங்ஸ் இருக்கு, கிட்னி இருக்கு, இன்ஸ்டைன் இருக்கு, யூரினரி பிளாடர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அது ஃபங்க்ஷன் ஆகல, எழுந்து நடக்கல, பார்க்கல, பேசல. ஏன்? உள்ள எல்லா ஆர்கன் இருந்தாலும் அதுல ஜீவன் இல்லை. உங்கள் இடத்துல எல்லா உபதேசங்களும் இருக்கிறது, ஆனால் அதில் ஜீவன் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் என்கிற ஜீவன், சுவாசம், விசுவாசம் அது இருந்தால் கிரியிலே கொண்டு வரணும். எனக்கு உள்ள விசுவாசம் இருக்கு, சுவாசம் இருக்கு, நான் கிரியிலே செய்ய மாட்டேன், அதுதான் சத்தது. இப்பொழுது ஆபேலுடைய வாழ்க்கையில உள்ள விசுவாசம் இருக்கிறது, அதை கிரியிலே கொண்டு வருகிறான். எப்படி? தன்னுடைய மந்தையிலிருந்து தலையீட்டானதை கொண்டு வருகிறான். ஃபர்ஸ்ட் கொடுக்கிறான், 2 பெஸ்ட் கொடுக்கிறான். அந்த மந்தையிலிருந்து கொண்டு வருகிற அந்த பலியை 1 தலையீட்டை கொடுக்கிறான், 2 கொழுமையானதை கொடுக்கிறான். தேவன் இதை பார்த்துட்டாரு, தேவன் இதை பார்த்துட்டாரு. இவனுக்குள்ள விசுவாசத்தை, கேள்வியினாலே விசுவாசம் வந்தது, அந்த விசுவாசத்தை கிரியிலே காண்பிக்கிறான் என்று தேவன் பார்த்தார். தேவன் பார்த்து என்ன செய்கிறார்? அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆபேலுடைய இருதயத்தில் இருந்த விசுவாசம் இப்பொழுது வெளியே கிரியை செய்கிறது. எப்படி? தலையீட்டை கொடுக்கிறான், ஃபர்ஸ்ட் முதன்மையானதை கொடுக்கிறான், நெக்ஸ்ட் பெஸ்டை கொடுக்கிறான். இதை கண்ட தேவன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார். அது மட்டுமா, கொடுக்கிற காணியின் நிமித்தமாக அவன் தான் நீதிமான். உங்க காணிக்கைக்கு ஏற்ற போலதான் உங்க ஜீவியம், உங்க புத்தி இருக்கும். தேவன் சொல்றார், இவன் நீதிமான்.
அவன் காணிக்கையை பார்த்து காணிக்கை குறித்து சாட்சி கொடுத்தார். இத அவனுடைய அண்ணன் தூரத்திலிருந்து பார்க்கிறான். எதை பார்க்கிறான்? காயின் எதை கண்டான்? தேவன் தன் தம்பியே நீதிமான் என்று சொன்னதை கேட்டான், கண்டான். தேவன் தன் தம்பியினுடைய காணிக்கை அங்கீகரித்தால், ஏற்றுக்கொண்டால், தம்பி மீது பிரியமாக இருக்கிறார் என்பதை கண்டான். உடனே என்ன செய்திருக்கணும்? தேவனே நன்றி, நாங்க எல்லாரும் அண்ணன் தம்பி தான், என்னை அங்கீகரிக்கல, ஆனால் என் தம்பியை அங்கீகரித்தீர். என் மேல பிரியமாக இல்லை, ஆனால் என் தம்பி மேல பிரியமாக இருந்தீர். என்ன நீதிமான என்று சொல்லல, என் தம்பியை நீதிமான என்று சொன்னீர். என் தம்பி செலுத்தின காணிக்கையின் மீது சாட்சி கொடுத்தீர். உமக்கு கோடான கோடி தோத்திரம், உமக்கு நன்றி என்று அவரை மகிமைப்படுத்தி இருக்க வேண்டும், அவரை கனப்படுத்தி இருக்க வேண்டும், தான் தம்பியின் மீது அன்பு வைத்து இருக்க வேண்டும். ஆனால் அவன் தன் தம்பி அங்கீகரிக்கப்பட்டதை கண்டு, தேவனால் உயர்த்தப்பட்டதை கண்டு, தேவனால் மேன்மை அடைந்ததை கண்டு இவன் என்ன அடைந்தான்? எரிச்சல் அடைந்தான், துக்கம் அடைந்தான், முகம் நாடி வேறுபட்டது, முகம் கருத்து போய் அலைகிறான், பார்வையை வித்தியாசமாக பார்க்கிறான். எரிச்சல் என்றால் பொறாமை. யோனா 4:4 நீ எரிச்சலாய் இருப்பது நல்லதோ? அப்ப எரிச்சலோடு இருப்பது நல்லது அல்ல. அவன் நன்மையை செய்தான், இந்த காயின் தீங்கு செய்துட்டான். அவனுடைய காணிக்கை விலையேறப்பட்டது. இருப்பதில் ஸ்பெஷலி செலுத்தினான், தலையிட்டு செலுத்தினான். பிரியமானவர்களே, இதை கண்டு எரிச்சல் அடைந்து பொறாமைப்பட்டு அவனுடைய உள்ளத்திலே அது பற்றி எரிகிறது. அவனை பழி வாங்க, கொலை செய்ய அவனை தனியே அழைக்கிறான். He began to hate, offering bitterness in their heart. He was keeping anger against his brother and full of jealousy and envy in his heart. ஆபேலின் ஆசீர்வாதத்தை கண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கல, தன் தம்பியையும் புகழவில்லை. காயினுடைய இருதயம் தன் தம்பியாகிய ஆபேலுடைய இருதயத்தை விட்டு தூர போய்விட்டது. காயின் ஆபேலை வெறுத்தான், ஆபேல் மீது மிக மிக கசப்பு கொண்டான், பொறாமை கொண்டான். இது உள்ளத்திலே வேகமாக பற்றி எரிகிறது. ஆபேல் மீது கோபம் கொண்டான், பழி வாங்க துடித்தான். இன்று உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் மற்றவர்களை மேன்மைப்படுத்தும் போது, கர்த்தர் மற்றவர்களுக்கு உயர்வை கொடுக்கும் போது அதை கண்டு எரிச்சல் அடைகிறீர்களா? பொறாமை அடைகிறீர்களா? அவர்கள் சந்தோஷம் அடைகிறீர்களா? கர்த்தர் மற்றவர்களை உயர்த்தும் போது நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். மற்றவருடைய பிள்ளைகள் நன்கு படித்து உயரும் போது நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். மற்றவருடைய ஊழியத்தினுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். ஜெலஸ் இருக்கக்கூடாது, பிட்டர்னஸ் இருக்கக்கூடாது, envy இருக்கக்கூடாது, ஆங்கர் இருக்கக்கூடாது, அது இருதயத்தில் இருக்கக்கூடாது. காயினுக்கு இவைகள் இருந்தது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். மற்றவர்களை பகைக்கிறவர்கள் இன்னும் இருளிலே இருக்கிறார்கள். பாத்தீங்களா? நீ வேற யார் மீதாவது பொறாமை கொண்டே எரிச்சல் அடைந்து ஜெலசி பிட்டர்னஸோடு பழி வாங்க துடித்தா நீ இருளில் தான் இருக்கிற, இருளிலே நடக்கிறான். இருள் அவன் கண்களை குருடாக்கி விடுகிறது. அதனால்
அவன் போகிற இடம் இன்னது என்று அவன் தெரியவில்லை. இதுதான் காயினுக்கு நடந்தது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை, காயின் இப்படிப்பட்ட தவறினால் தன் சகோதரனை வயலுக்கு அழைத்து சென்று அவனை கொன்றான். நைசா பேசி வயலுக்கு கொண்டு போறான். நீ ஆடு வச்சிருக்க, என்னுடைய வயல்ல நிறைய புல் இருக்கவா, இதை நம்பி போறான். நம்பி மோசம் போயிட்டான். கொலைக்காரனாக மாறினான். அடக்காரதனை அவனே பண்ணிட்டான். இப்போ பொறாமை, எரிச்சல், கோபம், பழி வாங்குவது, மற்றவருடைய உயர்வை கண்டு மேன்மை கண்டு சந்தோஷம் அடையல, உன் வீட்டின் வாசற்படியிலே பாவம் படுத்திருக்கும். அந்த பாவம் உன்னை பின்தொடரும். அந்த பாவம் உன்னை பற்றிக் கொள்ளும். அந்த பாவம் உன்னை எதிராளியை பழி வாங்க தூண்டும். உன்னை கொலைக்காரனாக மாற்றும். இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து உங்க இருதய கதவை திறக்காதீர்கள். மற்றவருடைய ஆசீர்வாதத்தை கண்டு, மற்றவருடைய உயர்வை கண்டு, மற்றவருடைய மேன்மையை கண்டு, செழிப்பை கண்டு நீங்கள் சந்தோஷப்பட்டால், தேவனை துதித்தால், அப்பொழுது இந்த பொறாமையில் இருந்து, பழி வாங்குதலில் இருந்து, எரிச்சலில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். உங்க முகம் தேவியினுடைய வெளிச்சத்தை கொடுக்கும். நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? உன் வீட்டு வாசற்படியில் எப்பொழுது பாவம் படுத்திருக்கும் தெரியுமா? மற்றவருடைய உயர்வை கண்டு, மேன்மை கண்டு, செழிப்பை கண்டு, சிறப்பை கண்டு நீங்கள் சந்தோஷப்படையணும். தேவனை தோத்திரம் பண்ணணும். அந்த மனிதனை புகழணும். அப்பொழுது இவைகளை மேற்கொள்ளலாம். இல்லை என்றால் அதே envy, அதே bitterness, அதே anger, அதே jealousy உன்னை அழித்து விடும். உன்னை கொலைக்காரனாக மாற்றிவிடும். ஆண்டவரே, இவைகளில் இருந்து எனக்கு விடுதலை தாரும்.